ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் ரைஸ் தான். என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் சடவுன்னு சரி சாதமும் வைக்கிறது எல்லாம் ஹெவியாகவே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நாள் லேசியாக சமைக்கலாமேன்னு தோணுமில்ல. அது மாதிரி இருக்கும்போது தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு லெமன் ரைஸ் செஞ்சு. சரி பாப்பாவும் அவங்களும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் வடித்து ஒரு 12:30க்கே வச்சாச்சு. சரி மதியமாக போய் பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா இருட்டு இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா கிச்சனில் வந்து யூபிஎஸ் மற்ற இடத்துலையெல்லாம் ஒர்க் ஆகும், கிச்சனில் மட்டும் யூபிஎஸ் லைட்டு ஒர்க் ஆகாது. கொஞ்ச நாளாகவே அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு மணிக்கு மாதிரி நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னாடி தாளிச்சா போதுமேன்ட்டு பண்ணது தான். பேன் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் பொரிய விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இடித்து வச்ச வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து கடலைப்பருப்பு பல்லில் ஓட்டுது அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கம்மியாக கடலைப்பருப்பு போட்டு உடச்ச உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்தி நிறையா போட்டிருக்கேன். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம முந்திரி போட்டுட்டோம்னா கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கிறத விட கொஞ்சம் அந்த சாப்பிடும்போது கடிபடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பிடிக்கும். அதனால் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் ஈக்குவல் குவான்டிட்டியில், அதாவது 6 வரமிளகா எடுத்தால் 6 பச்சை மிளகா, அது ஃப்ளேவர்ஃபுல் நல்லாயிருக்கும் ரெண்டுமே கலந்து போடும்போது. அது போட்டிருப்பேன். என்ன சின்ன வெங்காயம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேங்க, பெருசை விட சின்ன வெங்காயம் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். உரிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் அதிகங்கிறதுனால சின்ன வெங்காயம் நிறையவே தாராளமாகவே போட்டுக்கலாம். இன்னும் கூட நீங்கள் சேர்த்து போடனாலும் போட்டுக்கலாம். அந்த புளிப்போடு அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் நான் வந்து முழுசாக இருக்கிற உளுத்தம்பருப்பு போடுறேன். இங்கே வந்து வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நம்ம வீட்டில் புளியோதரைக்கு இதுக்கெல்லாம் போட்டால் அவங்க சாப்பிடுவாங்க, பாப்பா சாப்பிட மாட்டா. அப்போ பொறுக்கி வச்சுட்ருப்பாளே, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் முந்திரி பருப்பு போட்டது. இது எல்லாம் போட்டு நல்லா அந்த ரொம்ப கரிஞ்சிடாமல் அதே மாதிரி ரொம்ப வதங்கிடாமல் வறுத்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போட்டால் மஞ்சளேன்னு இருக்கும். அதனால் அளவாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மாதிரி போட்டிருக்கேன். போட்டு அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசம் போக வனதுக்கப்புறமா ரைஸை கொட்டி இந்த ஸ்டேஜில் நான் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்ற மாட்டேங்க. ஏன்னா ஏதோ ஒரு சிலர் இதில் வந்து சொன்னாங்க ஹெல்த்து வைஸ் அந்த சூடாக இருக்கிற இதில் லெமன் பிழியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஏதோ டாக்டர்ஸு சொன்ன மாதிரி தான் ஞாபகம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து அந்த மாதிரி சொன்னதுலேருந்து நான் எலுமிச்சம்பழம் வந்து சாதம் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கிற ஒரு லெமன் தான், இந்த ரைஸுக்கு போதும் ஒரு லெமன், எனக்கு புளிப்பு சரியாக இருந்தது போட்டிருப்பேன். போட்டுட்டு உப்பு வந்து இந்த சமயத்தில் போட்டு கலரிக்கிறது. ஏன்னா முதல்லையே போட்டோம்னா அந்த வெங்காயத்தில் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், கரெக்டாகவும் வந்திருக்கும். கன்சிஸ்டன்சிங்கிற மாதிரி அந்த அதாவது எடுத்து போடும்போதே உதிரி உதிரியாக இருக்கிற சாதம் வடித்த சாதத்தில் செய்யும்போது நல்லாயிருக்கும். மலைச்சாரல் மாதிரி எப்பவும் போல் ஆப்ஷனல் தான் மல்லித்தலை தூவிக்கிறது. அது க்ரீனும் எல்லோவும் கலந்து இருக்கும்போது பார்க்குறக்கே நல்லாவும் இருக்கும். முந்திரி பருப்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் எந்த மாதிரி, அதே மாதிரி கொண்டைக்கடலை கூட வேக வச்சு சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வீட்டு ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக மணமாக பக்காவாக இருக்குங்க. லெமன் மட்டும் நீங்கள் சாதம்லாம் ஆறுனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஊற்றி நல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி சாதத்தோடு கலந்ததுக்கப்புறமா தான் நான் மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி பண்ணியிருப்பேன். இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இதை விட நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாடா.